வணக்கம். உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரஞ்சிதத்தின் சஞ்சலம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் போற ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல நின்னுகிட்டு இருந்தது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் வெளியில ஒட்டி இருக்கிற பேசஞ்சர்ஸோட நேம் லிஸ்ட பாத்துக்கிட்டே வந்தா. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில பேசஞ்சர்ஸோட நேம் லிஸ்ட்ல திருமதி பத்மாவதி நடராஜன் அப்படின்னு அவ பேர் இருந்தது. உள்ள ஏறுனா. அவளோட உடைமைகளை வச்சிட்டு அவளோட சீட்ல உட்கார்ந்தா. அவளுக்கு எதிரில ஒரு தம்பதிகள் உட்கார்ந்திருந்தாங்க. பிளாஸ்க்ல இருந்து காஃபிய ஒரு டம்ளர்ல ஊத்தி அவ குடுக்க அத வாங்கி சப்பு கொட்டியபடி அவன் உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தான். காஃபியோட இனிமை, மனைவியோட கனிவு கலந்த அன்பு, இப்படி அந்யோன்யமா இருக்கிற தம்பதிகளை பாக்குறது எவ்வளவு அரிதாகி போச்சு அப்படின்னு நினைச்சு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா பத்மாவதி. சாயந்தர நேரம். சரியா 6:10 மணிக்கு ட்ரெயின் சடக்குன்னு சோம்பல் முறிச்சுக்கிட்டு தாம்பரத்திலிருந்து புறப்பட ஆரம்பிச்சது. ஜில்லுன்னு குளிர்ந்த காத்து வீச ஆரம்பிச்சது. பத்மாவதி அந்த தம்பதிகளை கவனிக்க ஆரம்பிச்சா. அந்த பொண்ணு அவ கணவனை விட்டு ஒரு நொடி கூட பிரியல. ஜன்னல் பக்கத்துலதான் உட்கார்ந்திருந்தா. அவ வெளியில வேடிக்கை பார்த்ததை விட அவ கணவனை பார்த்ததுதான் அதிகம். அவளோட கணவன் செல்போனை எடுத்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு அவனோட செல்போனை இவளும் பார்த்தா. அவனுக்கு யார்கிட்ட இருந்து போன் வந்தாலும் முதல்ல இவ வாங்கி பேசிட்டு தான் அவன்கிட்ட கொடுத்தா. ட்ரெயின் கிளம்புன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவளோட கணவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நல்லா தூங்குனதும் அவனுக்கு தெரியாம அவனோட சட்டப்பையில இருந்து அவனோட செல்போனை எடுத்தா. ஏதேதோ அவசரமா தேடி பார்த்தா. அடிக்கடி கணவன் முழிச்சுட்டானான்னு பாத்துக்கிட்டா. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு அப்பாடி அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே போனை மறுபடியும் அவனோட சட்டப்பைக்குள்ள வச்சுட்டா. அவளோட நடவடிக்கைகள் பத்மாவதிக்கு வேடிக்கையாவும் வினோதமாவும் இருந்தது. ட்ரெயின் செங்கல்பட்டுல நின்னுச்சு. ஒரு அழகான இளம் வயசு பொண்ணு அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா. டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டிருந்தா. கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா. அந்த பொண்ணு அந்த கணவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. அப்புறம் காதுல ப்ளூடூத்த மாட்டிக்கிட்டு போன்ல எதையோ தேர்ந்தெடுத்து பிளே பண்ணிட்டு கண்களை மூடிக்கிட்டா. இத பார்த்ததும் அந்த மனைவி அவளோட கணவனை எழுப்புனா. அவன் பதட்டமா முழிச்சான். என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தான். அந்த மனைவி சொன்னா, இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு அவ சொன்ன பிறகுதான் அவன் திரும்பி பார்த்தான். தனக்கு பக்கத்துல நவ நாகரிக எழில் பொங்கும் பேரழகி உட்கார்ந்து இருக்கத கவனிச்சான். அந்த ஒரு நிமிஷம் அவன் முகத்துல ஒரு மலர்ச்சி தெரிஞ்சது. அடுத்த நிமிஷமே அவன் முகத்துல அந்த மலர்ச்சி மறைஞ்சு இருள் சூழ ஆரம்பிச்சது. திரும்பி மனைவிய பார்த்தான். மனைவி முறைச்சுக்கிட்டே அவனை பார்த்து கேட்டா, என்ன பார்வை, இந்த பக்கம் வர சொன்னேன், அதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கண்களை அகல விரிச்சுக்கிட்டு முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு பார்வையாலேயே எரிக்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே கேட்டா. அவன் தலை குனிஞ்சபடி மெதுவா எந்திரிச்சு ஜன்னல் பக்கம் வந்து உட்கார்ந்தான். அந்த ஜீன்ஸ் அணிந்த பொண்ணுக்கு பக்கத்துல அந்த மனைவி உட்கார்ந்துகிட்டா. அவளை பார்த்து முறைச்சிட்டு அப்புறம் முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக்கிட்டா. இத பாத்துக்கிட்டு இருந்த பத்மாவதிக்கு சிரிப்பு தான் வந்தது. கணவன் மேல இவ்வளவு பொசசிவ்னஸா அப்படின்னு வியப்பா இருந்தது. அந்த கணவன் மறுபடியும் தூங்கிட்டான். பாவம், உழைப்பாளி போல. நிம்மதியா ஒரு இடமும் குளிர்ந்த காத்தும் கிடைச்சதும் அவன் அசதியில தூங்கிட்டான் அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டா பத்மாவதி. அந்த மனைவி இப்பவும் அவளோட கணவனையும் அந்த ஜீன்ஸ் அணிந்த பொண்ணையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருந்தா. அந்த ஜீன்ஸ் அணிந்த பொண்ணு காதுல ப்ளூடூத்தோட வேறு ஒரு உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தா. பத்மாவதி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. சரியா 8:30 மணி இருக்கும். ட்ரெயின் விழுப்புரத்துல நின்னுச்சு. எப்பவும் 8:20க்கு விழுப்புரம் வந்துரும். இன்னைக்கு 10 நிமிஷம் லேட்டு. அந்த கணவன் கண் விழிச்சான். அந்த மனைவிய பார்த்து கேட்டான், காஃபி சாப்பிடுறியா? வாங்கிட்டு வாங்க, நாம கொண்டு வந்த காஃபி தீந்து போச்சு.
சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்குனான். அவனை பாத்துக்கிட்டே இருந்தா அந்த மனைவி. அவன் கீழே இறங்கி போய் பிளாட்ஃபார்ம்ல ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தான். அவ கேட்டா, உங்களுக்கு? இதோ போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கணவன் போனான். ஏன் 2 காஃபியும் ஒன்னா வாங்கிட்டு வந்து என் கூட சேர்ந்து குடிச்சா என்ன அப்படின்னு மெதுவா முணுமுணுத்தா. இது பத்மாவதியோட காதுல நல்லாவே விழுந்துச்சு. மெதுவா சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா. அந்த கணவன் பிளாட்ஃபார்ம்ல நின்னு காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு அங்க வந்து அவன்கிட்ட ஏதோ ஒரு பேப்பரை நீட்டி பேசிக்கிட்டு இருந்தா. அத பார்த்ததும் அந்த மனைவிக்கு இங்க இருப்பு கொள்ளல. வேகமா எந்திரிச்சு வெளியில போக போனா. அவ வேகமா எந்திரிச்சதும் அவ கையில இருந்த காஃபி அவ புடவையில சிந்திருச்சு. அவ மேலும் டென்ஷன் ஆனா. அப்போ ட்ரெயின் வேற கிளம்ப ஆரம்பிச்சுது. அவளோட கணவன் உள்ள வந்தான். என்னாச்சு? யார் அவ? அவகிட்ட என்ன பேசுனீங்க? யாரோ ஒரு பொண்ணு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஏறிட்டாளாம். என்கிட்ட கம்பார்ட்மெண்ட் நம்பர் சொல்லி கேட்டா. நான் வழி சொன்னேன். ஆமா, இது டி நகர் ரங்கநாதன் தெரு. மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கு. அதனால வழி தெரியாம தடுமாறி நிக்க வேண்டியதான். ஒரே நீல ட்ரெயின். இதுல என்ன அவளுக்கு வழி தெரியல? எல்லாம் பொய். உண்மைய சொல்லுங்க. யார் அவ? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என் வாழ்க்கைய அழிச்சு என் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கத்தானே அவளை இங்க வர வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த மனைவி விடாம பேசிக்கிட்டே போக கணவன் சோர்ந்து போய் சீட்ல உட்கார்ந்தான். மனைவி மேலும் கேட்டா, என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எனக்கென்னன்னு வந்து உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு அந்த மனைவி கேட்டதும் அந்த ஜீன்ஸ் போட்டிருந்த பொண்ணு கேட்டா, மேடம் ஏன் கோவப்படுறீங்க? சார் இப்ப என்ன பண்ணிட்டாரு? கம்பார்ட்மெண்ட் தெரியாத பொண்ணுக்கு வழிகாட்டி இருக்காரு. இதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுதான் தாமதம். அந்த மனைவி எரிமலையா வெடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏய், உன்னை கேட்டனா? நீ யாரு எங்க விஷயத்துல தலையிட? ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. ஆமா, அது என்ன சாரு? ஏன் அண்ணான்ற வார்த்தையெல்லாம் உன் வாயில வராதோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டே ரணகலம் ஆயிடுச்சு. அந்த மனைவியை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அவ அமைதியானா. அந்யோன்யமான தம்பதிகள்னு நினைச்சோம். ஆனா இந்த மனைவி வீணா அவ புருஷனை சந்தேகப்படுறா அப்படின்னு பத்மாவதி புரிஞ்சுக்கிட்டா. நேரம் ஓடுச்சு. ட்ரெயின் முன்னோக்கி போச்சு. சரியா நடுராத்திரி 2:20 இருக்கும். ட்ரெயின் காரக்குடியில நின்னுச்சு. உடைமைகளை எடுத்துக்கிட்டு பத்மாவதி இறங்க போனா. அப்போ அந்த மனைவி கண் விழிச்சு பார்த்தா. தன்னோட பேக்ல இருந்து பத்மாவதி ஒரு புக்கை எடுத்தா. அந்த மனைவிக்கு பக்கத்துல வந்து நின்னா. இத நீங்க அவசியம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு அவ கீழே இறங்குனா. அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தா அந்த மனைவி ரஞ்சிதத்தின் சஞ்சலம் அப்படின்னு அட்டப்படத்துல எழுதியிருந்தது. அத்தியாயம் 2. அந்த கணவனும் மனைவியும் ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் வழக்கம் போல எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அவ கணவன் ஆபீஸுக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஊருக்கு கொண்டு போன லக்கேஜ் பேக்கை திறந்து துணிகளை துவைக்கிறதுக்காக எடுத்தா. அப்போ ரஞ்சிதத்தின் சஞ்சலம்ன்ற புக்க பார்த்தா. அப்புறம் அந்த துணிகளை எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பால்கனிக்கு போனா. அங்க உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சா. ரஞ்சிதத்தின் சஞ்சலம் அப்படின்ற கதைய அந்த மனைவி படிக்க ஆரம்பிச்சா. இதோ அந்த கதை. ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆபீஸ்ல இருந்து வேலை பார்த்திருந்தா கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நேரம் இருந்திருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ரெஸ்ட்னா என்னன்னு கேக்குற நிலைமை தான் இருந்தது. மதியம் 1 மணி. ஜூம் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட போனாங்க. ரஞ்சிதமும் லேப்டாப்ப மூடி வச்சுட்டு டைனிங் ஹாலுக்கு வந்தா. காலையில இருந்து சரியான வேலை. கம்ப்யூட்டர் ஃபைலுன்னு அவளோட உள்ளமும் உடலும் சோர்ந்து போயிருந்தது. தாகம் ஒரு புறம், பசி ஒரு புறம். வேகமா சாப்பாட்டையும் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்தா. தட்டுல சாதத்தை எடுத்து போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ஊத்திக்கிட்டா. மெதுவா பிசைஞ்சு ஒரு வாய் அள்ளி வச்சா. அவ அம்மாவோட கைப்பக்குவம் தொண்டைக்குழிய தாண்டி நெஞ்சுக்குழி வர ருசிச்சுது. ஆனா அவளால ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியல. கண்ணீர் விழித்திரைய மறைச்சுது.
போன வருஷம் இந்நேரம் அவ சமைச்ச உணவ அவளோட கணவன் ராஜரத்னம் எவ்வளவு அருமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவன் வேற வீட்ல, இவளோட அம்மா வீட்ல. இதுக்கு காரணம் ரஞ்சிதத்தோட சஞ்சலமும் அவசர புத்தியும் தான். அவளோட அவசர புத்தியால ராஜரத்னம் அவளை விட்டு விலகி 2-3 நாட்கள் வீட்டுக்கே வராம கிராமத்துல அவனோட அப்பா அம்மாவோட போய் தங்கியிருந்தான். அப்புறம் நிரந்தரமா கோர்ட்டு மூலம் சட்டப்படி பிரிவதற்கான வேலைகள்ல மும்முரமாயிட்டான். இப்போ கோர்ட்டு உத்தரவுக்காக காத்திருக்கான். கோர்ட்டு வாசல்ல அவன்கிட்ட ரஞ்சிதம் மன்றாடி கெஞ்சினான். ஆனா அவனோட முடிவுல அவன் உறுதியா இருந்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் இப்ப கூட அவ காதுகள ஒலிக்குது. இந்தா பாரு ரஞ்சிதம், தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாத. கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படையே நம்பிக்கைதான். அது இல்லைன்ற போது 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு அர்த்தமும் இல்ல. நான் உன்கிட்ட இருந்து இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன புரிஞ்சுகிட்ட ஒருத்தி எனக்கு மனைவியா வந்ததை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என் ஆபீஸ்ல என் கூட வேலை பார்க்கற எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுவேன் தெரியுமா? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே, இனிமே என்னால உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டான். ரஞ்சிதத்தோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சு அவளோட கண்ணக்குழிய நிரப்புச்சு. இடி இடிச்சுது. அவளோட நிலைமைய பார்த்து வானமே கைகொட்டி சிரிக்கிற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. மழை தூர ஆரம்பிச்சுது. அவளோட விழிநீர் மழை நீரோட கலந்துச்சு. இடி இடிச்சதும் மழை வர்ற மாதிரி அந்த நாள் ஞாபகம் வந்ததும் ரஞ்சிதத்தோட கடந்த காலமும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ரஞ்சிதம் ராஜரத்னம் பெரியவங்க பார்த்து நடத்தி வச்ச திருமணம். ராஜரத்னம் ஒரு தனியார் கம்பெனில நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருக்கான். 2 வீட்டு பெரியவங்க சொந்தக்காரங்களோட தலையீடுகள் இல்லாத தனி குடித்தன வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. சினிமா, பார்க்கு, பீச்சு, ஹோட்டல், அவுட்டிங்னு வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவங்களோட இனிமையான இல்லறத்துல பானுமதின்ற பொண்ணு மூலமா பிரச்சனை வந்தது. பானுமதி நல்ல பொண்ணு, ராஜரத்னத்தோட மாமா பொண்ணு. இன்ஜினியரிங் கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவகிட்ட இருந்து போன் வந்தது. ஹாய் பானு, என்ன அதிசயமா இருக்கு, எனக்கு போனெல்லாம் பண்ணிருக்க? ஒண்ணுல ராஜா, ராஜரத்னம் பானுமதியை விட வயசுல மூத்தவனாலும் சின்ன வயசுல இருந்தே அவனை பேர் சொல்லி கூப்பிட்டே பானுமதி பழகிட்டா. இப்பவும் அப்படியே கூப்பிடுறா. ஒண்ணுமில்லையா? ஒண்ணுமில்லாமலா போன் பண்ணிருக்க? என்ன விஷயம்? நான் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் படிக்கிறேன்ல. படிக்கிறியா? பொய் சொல்லாத. சும்மா காலேஜுக்கு டைம் பாஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லு. ஐயோ ராஜா, நான் சொல்றத முழுசா கேளு. சரி சொல்லு. நான் இந்த வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுக்கு சென்னை வரலாம்னு இருக்கேன். சூப்பர். ப்ராஜெக்ட் விஷயமா என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் பண்ணித்தரேன். அதுக்குத்தான் ஃபோன் பண்ணேன். உனக்குத்தான் உங்க மாமாவை பத்தி நல்லா தெரியுமே. ரூல்ஸ் ராமானுஜம் என்ன ஹாஸ்டல்ல தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் உன் வீட்ல ஸ்டே பண்ணிக்கட்டுமா? 1 மாசம்தான். ப்ராஜெக்ட் முடிச்சதும் கிளம்பிடுறேன். ஏய், என்ன பர்மிஷன் எல்லாம் கேக்குற? நீ எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். இல்ல ராஜா, முன்னாடி மாதிரி இல்ல. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வந்து தங்குனா உன் மனைவி ஏதாவது நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு பானு சொன்னதும் ராஜரத்னம் மனைவி ரஞ்சிதத்தை பார்த்தான். அவ சிரிச்சா. அப்புறம் ராஜரத்னம் சொன்னான், போனு ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. நீ இங்க வரதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா வந்து தங்கலாம் அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் ரஞ்சிதம் சொன்னான், பானு, நான் ரஞ்சிதம் பேசுறேன். நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம். நானும் உங்க ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ரஞ்சிதம் சொன்னதும் பானுமதி சந்தோஷப்பட்டா. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா. அப்புறம் பானுமதிய பத்தி ராஜரத்னம் பெருமையா சொன்னான். அவளோட குணம், அவளுக்கு பிடிச்ச உணவு, அவளோட சின்ன வயசுல போட்ட சண்டைகள், இப்படி எல்லாத்தையும் சொன்னான். ரஞ்சிதமும் கேட்டு சிரிச்சா. அவன் சொல்றத ரசிச்சா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. பானுமதி வந்தா. அன்னைக்கு சரியான மழை வேற. விடாம அடமழை பெஞ்சுது. மழையோட ஈரத்தால வீட்டோட மூளையில சுவத்துல விரிசல் விழுந்தது. அத பார்த்ததும் ரஞ்சிதத்தோட மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு குறுகுறுத்துச்சு. அத்தியாயம் 3.
பானுமதி வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. சென்னையில ஒரு இடம் விடாம எல்லா இடமும் சுத்திட்டாங்க. ராஜரத்தினத்தோட பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அத்தை பசங்க, மாமா பசங்கன்னு எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுல ரஞ்சிதத்தையும் சேர்த்தாங்க. வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல 24 மணி நேரமும் அந்த குரூப் ஆக்டிவா இருக்கும். நாளாக நாளாக அந்த குரூப்ல காக்கா இருக்காது. இவங்க குரூப் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆரம்ப காலத்துல மும்மரமா இருந்தது வாட்ஸ்அப் குரூப். ரஞ்சிதமும் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசினா பழகுனா. அப்புறம் பானுமதியோட ப்ராஜெக்ட் விஷயமா ராஜரத்னமும் பானுமதியும் ஒன்னா அலைஞ்சாங்க. ஆபீஸ்ல இருந்து ராஜரத்னம் வந்ததும் பானுமதியோட ரூமுக்கு போயிடுவான். அவளோட ப்ராஜெக்டுக்கு தேவையான விஷயங்களை இன்டர்நெட்ல இருந்து சேகரிச்சு கொடுக்கறது, அவளோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுன்னு பிஸியா இருந்தான். நேரம் கிடைக்கும் போது ரஞ்சிதம், ராஜரத்னம், பானுமதி 3 பேரும் கேரம் விளையாடுனாங்க. ஒன்னா சினிமாவுக்கு போனாங்க. நாட்கள் போச்சு. ராஜரத்னம் ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு பானுமதியோட ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்ணான். அன்னைக்கு ராஜரத்னத்துக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருந்தது. அதனால ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தான். அவனுக்கு பிடிக்கும்னு ஆசையா கட்லட் செஞ்சு வச்சிருந்தா ரஞ்சிதம். அத தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு ரஞ்சிதம் வந்தா. ஆனா அவனை சாப்பிட விடாம பானுமதி சொன்னா, ராஜா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? நீ இல்லாம நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என் ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் ஆபீஸுக்கு லீவ் போட்டுரு அப்படின்னு பானுமதி சொன்னதும் ரஞ்சிதத்துக்கு என்னவோ மாதிரி இருந்தது. சரி, படிப்பு மீது உள்ள ஆர்வத்துல அப்படி சொல்றாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரஞ்சிதம் அமைதியா இருந்தா. ஆனா ராஜரத்னம் முகத்துல எந்த ஒரு சலனமும் இல்ல. சிரிச்சுக்கிட்டே சொன்னா, சரிதான், நான் லீவ் போட்டுட்டா அப்புறம் எங்களுக்கு யாரு சோறு போடுவாங்க? உங்க அப்பா ரூல்ஸ் ராமானுஜம் போடுவாரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். சஞ்சலம் நீங்கி ரஞ்சிதமும் சிரிச்சா. இதே மாதிரி பலமுறை ப்ராஜெக்ட்ல சந்தேகங்களை தெளிவிக்க பானுவோட ரூம்லயே இருந்தான் ராஜரத்னம். அப்போல்லாம் ரஞ்சிதம் மனசுல துளிர் விடாத சந்தேகம் திடீர்னு ஒரு நாள் அவ மனசுல தோணுச்சு. அதுக்கு காரணம் ரஞ்சிதத்தோட அம்மா மல்லிகா. ஒரு நாள் ப்ராஜெக்ட் விஷயமா ராஜரத்னமும் பானுமதியும் வெளியில போயிருந்தாங்க. ரஞ்சிதம் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அவ அம்மா மல்லிகா கிட்ட இருந்து போன் வந்தது. சொல்லுமா, என்னடா செல்லம் பண்ற? சமைக்கிறேன். அந்த பானு இங்கதான் இருக்காளா? ஆமாமா. அவளுக்கு எப்போ ப்ராஜெக்ட் முடியுது? இன்னும் கொஞ்ச நாளா முடிஞ்சிரும். ஓ, அப்போ அவளை கூட மாட உனக்கு ஒத்தாசைக்கு வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ, என்னம்மா சொல்ற? அவ சின்ன பொண்ணு, படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை போயி. அச்சச்சோ, நீ ஏண்டி இப்படி இருக்க? அவளுக்கும் சேர்த்து வடிச்சு கொட்டவா உன்னை நான் பெத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்? இதுல என்னம்மா இருக்கு? இப்போ அப்பாவோட அக்கா வந்தா, அதான் சுமதி அத்தை வந்தா, நீ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்க்க மாட்ட? அது மாதிரிதான் இதுவும். அடியே, புரியாம பேசாத. உங்க சுமதி அத்தை கிட்ட நாம கடன் வாங்கியிருக்கோம். அதனால நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பாக்குறேன். இது உங்க சின்ன அத்தை மீனா வந்தா நான் வேலை பாக்குறேனா? அவளையும் கூட சேர்த்து வேலை பார்க்க வைக்கிறேன்ல. இப்போ என்னம்மா என்ன பண்ண சொல்ற? அவளை கூப்பிட்டு உனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ண சொல்லு. அவ அவரோட ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போயிருக்கா. ஆத்தாடி, 2 பேரும் ஒன்னாவா போயிருக்காங்க? நீயும் அவங்க கூட போகாம இங்க என்ன பண்ற? அவங்க ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்காங்க. அங்க போய் நான் என்ன பண்ண? அது மட்டும் இல்ல, எல்லாரும் போயிட்டா அப்புறம் யாரு சமைக்கிறது? நீ ஏன் மகதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா சொல்ற? பின்ன என்னடி, மாமா பொண்ணு அத்தை பையன் 2 பேரையும் ஒன்னா அனுப்பிட்டு நீ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்னத்த சொல்ல? அப்படி என்ன பொல்லாத ப்ராஜெக்ட் ஒர்க்கு? எப்ப பார்த்தாலும் அவ கூட பேசி சிரிச்சுக்கிட்டு. அம்மா, அவரை பத்தி தப்பா பேசாத. அவரு சொக்க தங்கம். தங்கத்தை தாண்டி எல்லாரும் உரசி பாப்பாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. ஆம்பளைங்கள நம்பாத. எப்பவுமே அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஏமா பயமுறுத்துற? நம்ம அப்பா எப்படியோ அப்படித்தாமா அவரும். எல்லாரும் உங்க அப்பா மாதிரி இருந்துட்டா நாட்டுல பிரச்சனையே வராதே. ஆனா நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? எத்தனை விஷயங்கள் உலகத்துல நடக்குது. பொம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும். இப்போ என்னதான் பண்ண சொல்ற?
நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு, அவளை சீக்கிரம் இங்க இருந்து அனுப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா போனை வச்சிட்டா. ரஞ்சிதா மனசுல விஷ விதை விழுந்துருச்சு. அவரு நல்லவரு, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் அம்மாவோட சொற்கள் அவளை கிடுகிடுங்க வச்சுது. சந்தேகன்ற கொடிய சாத்தான் வந்துட்டா நிம்மதிக்கு அங்க இடம் ஏது? ரஞ்சிதத்தோட சஞ்சலம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. பானுமதியையும் ராஜரத்னத்தையும் கண்காணிக்க ஆரம்பிச்சா. அவங்க சாதாரணமா பேசுறது கூட இவ பார்வையில தப்பா தோணுச்சு. ஆனாலும் யார்கிட்டயும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. பானுமதியோட ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. அவ ஊருக்கு கிளம்பிட்டா. இனி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ரஞ்சிதம் நினைச்சா. ஆனா விதி போன் மூலம் வந்தது. வாட்ஸ்அப் குரூப் மூலம் 24 மணி நேரமும் மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வராம ரஞ்சிதம் தவிச்சுக்கிட்டு இருந்தா. ராஜரத்னத்தோட போனை எடுத்து பார்த்தா. அதுல தனிப்பட்ட முறையில பானுமதியும் ராஜரத்னமும் மெசேஜ்ல பேசினது தெரிஞ்சது. எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா. ஆனா எதுவும் தப்பா இல்ல. ப்ராஜெக்ட், பிரசன்டேஷன் இப்படித்தான் இருந்தது. அத பார்த்து மனசு நிம்மதி அடைஞ்சாலும் சந்தேகம்ன்ற சாத்தான் அதோட வேலைய செய்ய ஆரம்பிச்சுது. ஒரு வேளை பாட சம்பந்தமான மெசேஜ்களை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தத கிளியர் சாட் கொடுத்துட்டாரோ அப்படின்னு லாஜிக்கே இல்லாம சிந்திக்க வச்சுது. பானுமதிய நினைச்சாலே ரஞ்சிதத்தோட உள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சுது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறத நிறுத்திக்கிட்டா. அதே சமயம் ராஜரத்னம் அந்த குரூப்ல அவங்களோட பேசுறத வெறுக்க ஆரம்பிச்சா. ஆனா அவங்கிட்ட சொல்ல தயங்குனா. இந்த நிலையில அவளோட பிரச்சனைகளுக்கு அவளோட ஃப்ரெண்டு மூலம் தீர்வு கிடைச்சது. அத்தியாயம் 4. அன்னைக்கு ராஜரத்னத்துக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருந்தது. அதனால அவன் அன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பி ஆபீஸ் போயிட்டான். காலையில பரபரப்பா எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு கணவன் ஆபீஸ் போன பிறகு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வந்து நிம்மதியா சோஃபாவுல உட்கார்ந்து குடிக்கிற சுகம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. காஃபியும் அவளும் அப்படின்னு இருக்கிற நிமிடம் அது. அத முழுசா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட செல்போன் ஒலிச்சுது. அவளோட ஃப்ரெண்டு ஜமுனா போன் பண்ணியிருந்தா. ஹாய் ஜமுனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உன் ஆபீஸ் வேலையெல்லாம்? நல்லா போயிட்டு இருந்தது. இனி பர்மனன்ட் லீவு. ஏன், என்னாச்சு? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வாவ், சூப்பர், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்றது இருக்கட்டும், நீயும் ஹஸ்பண்டும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வரோம். அப்புறம் மாப்பிள்ள என்ன பண்றாரு? மாப்பிள்ள உனக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவரா? ஆமா, என் மாமா பையன். நம்ம காலேஜுக்கு கூட வந்திருக்காரே. மாமா பையன்னு ஜமுனா சொன்னதும் ரஞ்சிதா மனசுல மறுபடியும் சஞ்சலம் தோண ஆரம்பிச்சுது. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம சொன்னா. ஞாபகம் இருக்கு, சூப்பர். மாமா பையன், அதனால ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது அப்படின்னு ஜமுனா மறுபடியும் மாமா பையன்னு சொன்னதும் ரஞ்சிதத்துக்கு என்னவோ மாதிரி இருந்தது. அதனால பேசாம இருந்தா. ஜமுனா கேட்டா, ஏய், என்ன பேசாம இருக்க? லைன்ல இருக்கியா? இருக்கேன், சொல்லு. என்ன ஒரு மாதிரி டல்லா பேசுற? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? ஏதோ இருக்கு, தயங்காம சொல்லு, என்னாச்சு அப்படின்னு ஜமுனா வற்புறுத்தி கேட்டதும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னா ரஞ்சிதம். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜமுனா சொன்னா, உன்னோட பயம், சஞ்சலம், சந்தேகம் எல்லாம் சரிதான். ஆனா உன் கணவரை பார்த்தா அப்படி தெரியல. யாருக்கு தெரியும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு? அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்ன தீர்வு? பானுவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்துட்டா உன்னோட சந்தேகம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும். நல்ல யோசனை தான். ஆனா அவ இப்பதானே ப்ராஜெக்டே முடிச்சிருக்கா. இன்னும் கடைசி செமஸ்டர் ரிசல்ட் கூட வரலையே. எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவா அப்படின்னு ரஞ்சிதம் கேட்டதும் ஜமுனா ஒரு ஐடியா சொன்னா. பானு ஒரு பையனை காதலிக்கிறதா அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசுவோம். அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்னு சொல்ற. அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு கல்யாணம் நடந்துரும். அச்சச்சோ, இது பாவம் இல்லையா? அப்புறம் நீ பாவமாயிடுவ, பரவாயில்லையா அப்படின்னு ஜமுனா கேட்டதும் ரஞ்சிதம் அமைதியா இருந்தா. ஒரு பொண்ண பத்தி அவதூறா பேசலாமான்னு கொஞ்ச நேரம் தயங்குனா. அதே சமயம் தன்னோட கணவர், தன்னோட வாழ்க்கைன்னு சிந்தனை வந்ததும் ஜமுனாவோட யோசனைக்கு சரின்னு சொன்னா. அப்புறம் பானுமதியோட அப்பா நம்பரை ஜமுனா கிட்ட கொடுத்தா.
அன்னைக்கே ஜமுனா பானுமதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினா. பானு காதலிக்கிறான்னு பொய் சொன்னா. பானுவோட அப்பா கொதிச்சு போனாரு. பானுவ கூப்பிட்டு விசாரிச்சாரு. அவ இல்லேன்னு எவ்வளவோ மறுத்தா. ஆனா பெத்த மகள அவரு நம்பல. முன்பின் அறியாத ஒருத்தியோட சொல்ல, அதுவும் முகம் காட்டாம போன்ல சொன்னத நம்பி மக பானுமதிய வெறுத்தாரு. வேக வேகமா நண்பனோட பையனுக்கு பானுவ கட்டி வச்சாரு. கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துல கணவனோட பானுமதி வெளிநாட்டுக்கு போயிட்டா. பானுமதிக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ரஞ்சிதம் நிம்மதியா இருந்தா. ஜமுனாவுக்கு நன்றி சொன்னா. பானுமதியோட திருமணத்துக்கு பின்னாடி ரஞ்சிதன்தான் இருக்கான்ற உண்மை ராஜரத்னத்துக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. அதனால ராஜரத்னம் ரஞ்சிதம் வாழ்க்கையில மறுபடியும் வசந்தம் வீச ஆரம்பிச்சுது. ஆனா அதுவும் சில காலம்தான். மறுபடியும் போன் மூலம் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. பானுமதி கணவனை விட்டு பிரிஞ்சு சென்னையில தனியா வீடெடுத்து தங்கி வேலைக்கு போயிட்டு வரான்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. பானுமதி வீட்டுக்கு ராஜரத்னமும் ரஞ்சிதமும் போனாங்க. பானுமதி கிட்ட விசாரிச்சாங்க. அவளோட திருமண வாழ்க்கைய பத்தி பானுமதி சொல்ல ஆரம்பிச்சா. அவளோட அப்பாவுக்கு வந்த அந்த ஒரு போன் காலால அவளோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அவ அப்பா அவசரமா அவரோட ஃப்ரெண்டு பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவன் ஒரு சந்தேக பிறவி. நின்னா சந்தேகம், உட்கார்ந்தா சந்தேகம், வார்த்தைக்கு வார்த்தை அவளை குத்தி காட்டி பேசினான். அவனோட கடுஞ்சொற்களும் மட்டமான நடவடிக்கைகளையும் பொறுத்துக்க முடியாம பிறந்த வீட்டுக்கு வந்தா. அவ அப்பா அவளை ஏத்துக்கல. அதனால சென்னையில தனியா வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வேலைக்கு போயிட்டு வரா. கோர்ட்டுல அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இத கேட்டு ராஜரத்னமும் பானுமதியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ராஜரத்னம் சொன்னா, சரி, நீ இங்க தனியா இருக்க வேண்டாம், எங்க கூட நம்ம வீட்ல வந்து இரு அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் ரஞ்சிதத்துக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனா பானுமதி தெளிவா சொன்னா, நான் வரல ராஜா, எனக்கு தனிமை வேணும், நிம்மதி வேணும். யாருக்கும் என்னால எந்த கஷ்டமும் வேண்டாம், மத்தவங்களால எனக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். எனக்கு உறவுகளையே பிடிக்கல. அம்மாவோட வயித்துல தனியாதான் இருந்தோம், நிம்மதியா இருந்தோம். எப்போ பூமியில பிறந்தோமோ அன்னையிலிருந்து கஷ்டம்தான். உறவுகள், நண்பர்கள் யாரையும் எனக்கு பிடிக்கல. நான் இப்படியே இருந்துறேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு கண்ணீர் வடிய பானுமதி சொன்னா. ரஞ்சிதத்துக்கு நிம்மதியா இருந்தது. ராஜரத்னம் பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னான், சரி உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, எப்ப வேணாலும் எது வேணாலும் எனக்கு கால் பண்ணு, நானும் அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் ரஞ்சிதத்துக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. அத்தியாயம் 5. பானுமதி வீட்டுக்கு ராஜரத்னம் அடிக்கடி போக ஆரம்பிச்சான். அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான். ஆனா ரஞ்சிதம் மனசுல மறுபடியும் சஞ்சலமும் சந்தேகமும் தோண ஆரம்பிச்சுது. அவளோட தோழி ஜமுனாவுக்கு போன் பண்ணி நடந்தத சொன்னா. இது என்னடி இப்படி ஆயிடுச்சு? உன் பிரச்சனைக்கு முடிவு கட்ட நாம ஒரு திட்டம் போட்டா அது உனக்கு நிரந்தர பிரச்சனை ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்றது? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் சொல்றபடி செய். என்ன செய்யணும்? முதல்ல உன் வீட்டுக்காரரு அவ வீட்டுக்கு போகும்போது நீயும் கூட போ. அவ கூட போன்ல பேசும்போது ஸ்பீக்கர்ல போட்டு பேச சொல்லு. நீயும் பேசு. சுருக்கமா சொல்லணும்னா அவங்கள தனியா விடாத, தனியா பேச விடாத. சரி, அடுத்து பானு கூட பேசும்போதெல்லாம் நீ ஏதாவது வேலை சொல்லி அவங்களோட போன் கான்வர்சேஷனை குறைக்க ஆரம்பி. பானு வீட்டுக்கு போகலாம்னு உன் கணவர் கிளம்பும் போதெல்லாம் ஏதாவது சொல்லி அவரை நீ வேற எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவரை பானு கூட பேச விடாம பண்ணு. சரி, அதுக்கு மேலேயும் அவங்க 2 பேரும் பார்த்து பேசினாங்கன்னா அப்போ வேற வழியே இல்ல. உன் வீட்டுக்காரர்கிட்ட நேரே விஷயத்த சொல்லிரு. அவரு உன் புருஷன், நீ ஏன் பயப்படணும்? உன்னோட பயத்தை அவருக்கு புரிய வை. ஓகே ஜமுனா, அப்படியே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் போனை வச்சா. ஜமுனா சொன்னபடி செஞ்சா. ரஞ்சிதத்தோட நடவடிக்கைகள் ராஜரத்னத்துக்கு வித்தியாசமா இருந்தது. ஆரம்பத்துல பெருசா எடுத்துக்கல. ஆனா போக போக பானுமதி கிட்ட தன்னை பேச விடலைன்றத மட்டும் ராஜரத்னம் புரிஞ்சுகிட்டான். ரஞ்சிதம் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு அவனுக்கு புரியல.
ஒரு நாள் ஆபீஸுக்கு அவனை பார்க்க அவனோட மாமா, அதான் பானுமதியோட அப்பா வந்திருந்தாரு. பானுமதியோட வாழ்க்கைய பத்தி சொல்லி வருத்தப்பட்டாரு. ராஜரத்னம் அவருக்கு ஆறுதல் சொன்னான். பானுமதியோட அப்பா மேலும் சொன்னாரு, உன் வீட்டுக்கு நேரே வந்திருப்பேன். அங்க உன் மனைவி இருப்பா. அவளுக்கு எதுக்கு தொந்தரவுன்னு தான் உன்னை ஆபீஸ்ல பார்க்க வந்தேன். ஒரு போன் காலை நம்பி என் மக வாழ்க்கைய நானே அழைச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. உடனே ராஜரத்னத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மாமா, அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா என்கிட்ட கொடுங்க. ஏன்பா? சைபர் கிரைம்ல என் ஃப்ரெண்டு வேலை பார்க்கறான். அவன்கிட்ட சொல்லி அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரிய வரும். அப்படியா? அந்த நம்பரை பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை கொடுத்தாரு பானுமதியோட அப்பா. உடனே ராஜரத்னம் சைபர் கிரைம்ல வேலை பார்க்கிற அவனோட நண்பனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி அந்த போன் நம்பரை கொடுத்தான். அடுத்த 5வது நிமிஷம் அந்த நண்பன் கிட்ட இருந்து போன் வந்தது. அந்த சிம் கார்டு ஜமுனான்ற பேர்ல இருக்கிறதாவும் அவளோட அட்ரஸையும் கொடுத்தான். அந்த அட்ரஸ பார்த்ததும் ராஜரத்னத்துக்கு அதிர்ச்சியா இருந்தது. அவன் மனைவி ரஞ்சிதத்தோட ஊரும் ஜமுனாவோட ஊரும் ஒண்ணுதான். ரஞ்சிதத்தை கேட்டா விஷயம் தெளிவாகிடும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மாமாவை பார்த்து சொன்னான். மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே வாரம் பானுவோட வாழ்க்கைய நாசம் பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னா அவனோட உறுதியான வார்த்தையை நம்பி பானுமதியோட அப்பா அங்கிருந்து கிளம்பினாரு. அப்புறம் ஆபீஸ் முடிஞ்சு சாயந்தரம் ராஜரத்னம் வீட்டுக்கு வந்தான். ரஞ்சிதம் சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு போன் வந்தது. ராஜரத்னம் பார்த்தான். ஜமுனா காலிங்னு வந்தது. ராஜரத்னத்துக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு ரஞ்சிதத்தை கூப்பிட்டான். ரஞ்சிதம், உனக்கு போன், யாரோ ஜமுனான்னு வருது அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் ரஞ்சிதம் அறக்க பறக்க ஓடி வந்து போனை எடுத்தா. படபடப்பா பேசினா. அவ முகத்துல வியர்வை வடிஞ்சுது. சொல்லு ஜமுனா, அவரு இப்பதான் வந்தாரு. நீ என்ன பண்ற அப்படின்னு ராஜரத்னம் வந்தத அவளுக்கு சொல்லிட்டா. அப்புறம் சாதாரண நலம் விசாரணையோட போனை வச்சுட்டா ஜமுனா. ராஜரத்னம் கேட்டான், யாரு ஜமுனா? என் ஃப்ரெண்டு. எங்க ஊரு தான். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னா படிச்சோம். நாம கூட அவ கல்யாணத்துக்கு போனோமே. ஆ, அவளா? ஓகே ஓகே, நான் மறந்துட்டேன். சரி, சாப்பாடு ரெடியா? இதோ 5 நிமிஷம். சரி, ரெடியானதும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ப ஆன் பண்ணான். ரஞ்சிதத்தோட நடவடிக்கைய கவனிச்சான். வழக்கத்துக்கு மாறா அவ ரொம்ப பதட்டமா இருந்தா. அப்புறம் 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. பானுமதி பத்தி ராஜரத்னம் பேச ஆரம்பிச்சான். ரஞ்சிதம் முகத்துல தெரிஞ்ச வெறுப்பு, கவலை, கோபம் எல்லாத்தையும் கவனிச்சான். மறுநாள் ஆபீஸ்ல மீட்டிங். அதனால வெளியூர் போறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ரஞ்சிதத்தோட ஊருக்கு போனா ராஜரத்னம். ஜமுனாவோட வீட்டுக்கு போனா. ராஜரத்னத்தை பார்த்ததும் ஜமுனாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் அவங்க வீட்டு தோட்டத்துல 2 பேரும் பேசினாங்க. ராஜரத்னம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் ஜமுனாவோட பயம் அதிகமாச்சு. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஜமுனா சொல்லிட்டா. பானுமதியோட வாழ்க்கை கேள்விக்குறியானதுக்கு ரஞ்சிதன் தான் காரணம்ன்ற உண்மை தெரிஞ்சதும் ராஜரத்னத்தோட இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவன் நிலகுலைஞ்சு போனான். என்ன செய்யறது, யார்கிட்ட சொல்றதுன்னு ஒன்னும் புரியாம தடுமாறினா. அப்புறம் அங்கிருந்து நேரே சென்னைக்கு வீட்டுக்கு வராம அவனோட அப்பா அம்மா இருக்கிற பூர்வீக வீட்டுக்கு போனான். மருமக வராம மகை மட்டும் தனியா வந்ததுல இருந்து அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடுன்னு அவனோட அப்பா அம்மா புரிஞ்சுகிட்டாங்க. கணவன் மனைவி விஷயத்துல நாம தலையிடக்கூடாது. பெரிய பிரச்சனையா இருந்தா நிச்சயம் நம்ம கிட்ட சொல்வான். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வரத்தானே போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. ராஜரத்னம் கிராமத்துக்கு வந்து 2 நாட்கள் ஆயிடுச்சு. ரஞ்சிதத்துக்கிட்ட இருந்து போன் வந்துகிட்டே இருந்தது. அவன் எடுத்து பேசல. ஜமுனா மூலம் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு ராஜரத்னம் புரிஞ்சுகிட்டான். அதனாலதான் ரஞ்சிதம் இடைவிடாம போன் பண்றானும் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இல்லாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இவனோட நடவடிக்கைய பார்த்து இவனோட அப்பா அம்மா வருத்தப்பட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க கிட்ட ராஜரத்னம் சொன்னான், நான் ரஞ்சிதத்தை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதை கேட்டு அவனோட அப்பா அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அத்தியாயம் 6.
ராஜரத்னம் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவன் அப்பா அம்மா கிட்ட சொன்னான். பானுமதியோட வாழ்க்கைய அழிச்சது ரஞ்சிதன் தான், அதனால அவ கூட வாழ முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டான். அவனோட அப்பா அம்மா அவன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. தாம்பத்தியத்தோட அடிப்படையே நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை இல்லாத போது அவளோட வாழ்ந்து என்ன பலன் அப்படின்னு கேட்டுட்டு அவ கூட வாழ முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டான். சென்னைக்கு அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்தான். ராஜரத்னத்தை பார்த்ததும் ரஞ்சிதம் ஓடி வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா. ராஜரத்னம் அவளை பார்த்து கேட்டான், உனக்கு ஒரு மாமே மகன் இருந்து நான் சந்தேகப்பட்டு இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப அப்படின்னு ராஜரத்னம் கேட்டதும் ரஞ்சிதம் அமைதியா நின்னா. ராஜரத்னம் மேலும் சொன்னான், உன்னோட அவசர புத்தியால, சந்தேகத்தால, சஞ்சலத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. அவளோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. அவ உனக்கு என்ன பாவம் பண்ணா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவ என் கூட இப்படி பழகியிருந்தா அப்பவும் இதே மாதிரி சந்தேகப்பட்டிருப்பியா? பானு உன கூட பிறந்த அக்காவா நினைச்சா, அவ வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியே. என்னை மன்னிச்சிருங்க, நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தன்ற பொசசிவ்னஸ்ல இப்படி பண்ணிட்டேன். ஆனா சத்தியமா பானுவோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அவ வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னை மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க. ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழி போட்டிருக்க, உன்னை எப்படி நம்புறது? ஐயோ தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க. நான் ஆரம்பத்துல சந்தேகப்படல. ஆனா எங்க அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பேசி பேசிதான் எனக்குள்ள சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு சுய அறிவு இல்லையா? யாரு என்ன சொன்னாலும் நம்பிருவியா? அதுல எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டதுன்னு பார்த்து முடிவெடுக்க வேண்டாம்? அதுக்குத்தானே கடவுள் அறிவை கொடுத்திருக்காரு. தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க விரும்புறபடி நான் இருக்கேன். இல்ல ரஞ்சிதம், இனி இது சரிப்பட்டு வராது. ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழி போட்டிருக்க. அவ எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. என்னைய சந்தேகப்பட்டிருக்க. உன்னை பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டவதானேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது சரியா இருக்காது. நாம பிரிஞ்சிடலாம். அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் ரஞ்சிதம் உறைஞ்சு போய் நின்னா. ராஜரத்னத்தோட அப்பா சொன்னாரு, அம்மாடி ரஞ்சிதம், வருத்தப்படாத. நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ராஜரத்னத்தோட அப்பா சொன்னதும் ரஞ்சிதம் மாமனார் மாமியார் கால்ல விழுந்து அழுதா. மாமியார் அவளை தொட்டு தூக்குனா. அப்புறம் சொன்னா, இந்த காலத்துல அட்வைஸ் பண்ணா யாருக்குமே பிடிக்காது. இருந்தாலும் என் மனசுல பட்டத சொல்றேன். கணவன் மனைவிக்குள்ள வேற யாரையும் தலையிட அனுமதிக்க கூடாதுமா. அது நாங்களா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி. உங்க வாழ்க்கையே நீங்க வாழணும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடந்துகிட்டா அப்புறம் குடும்பம் குடும்பமா இருக்காதுமா. தாம்பத்தியத்துக்கு அடிப்படையே நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை இல்லைனா எப்படிமா குடும்பம் நடத்த முடியும்? கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் நிலைச்சு இருக்கணும்னா சந்தேகம் வரவே கூடாது. எல்லா ஆண்களும் தப்பானவங்க இல்லம்மா. யாரோ எங்கேயோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னு எல்லா ஆண்களையும் நாம சந்தேகப்படக்கூடாது. உங்க அப்பாவை, உங்க அண்ணனை எப்படி சந்தேகப்படாம நம்புவியோ அப்படித்தான் உன் கணவனையும் புகுந்த வீட்டு ஆண்களையும் சந்தேகப்படாம நம்பணும். உறவுகள் நிலைச்சு இருக்கணும்னா அதுக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம் அப்படின்னு ராஜரத்னத்தோட அம்மா சொன்னதும் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு ரஞ்சிதம் அழுதா. கொஞ்சம் மனசு வைப்பா, தெரியாம பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவனோட அப்பா அம்மா அவனை பார்த்தாங்க. ஆனா ராஜரத்னம் உறுதியா இருந்தான். அதனால இவங்களோட டிவோர்ஸ் கேஸ் இப்போ கோர்ட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நடந்ததை நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு சாப்பிடாம எந்திரிச்சிட்டா ரஞ்சிதம். ஓவர் பொசசிவ்னஸும் ஆபத்து தான். எதுவுமே அளவுக்கு மீறினா திகட்ட ஆரம்பிச்சிரும். ரஞ்சிதத்தோட சஞ்சலம் பானுமதியோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, அவளோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறி ஆக்கிடுச்சு. வீணான சந்தேகம் விபரீத விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு அந்த புத்தகத்துல கதை முடிஞ்சிருந்தது. ட்ரெயின்ல டிராவல் பண்ண அந்த மனைவி ரஞ்சிதத்தின் சஞ்சலன்ற கதைய படிச்சு முடிக்கவும் வாஷிங் மிஷின் முடியவும் சரியா இருந்தது. ரஞ்சிதத்தின் சஞ்சலத்தை படிக்க படிக்க ரஞ்சிதம் கதாபாத்திரத்துல அவளையே பார்த்தா. ரஞ்சிதத்துக்கு நடந்ததை நினைச்சு அவளோட இதயம் படபடத்துச்சு. அவளோட தப்பு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சுது. சந்தேகம் ஒரு கொடிய வியாதி. அது வந்தா நிம்மதிய, சந்தோஷத்தை அழிச்சிரும். கணவன் மனைவிய நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். அதுதான் உண்மையான இல்லறம் அப்படின்னு அந்த மனைவி புரிஞ்சுகிட்டா.
அன்னைக்கு சாயந்தரம் அவளோட கணவன் ரஞ்சிதம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தான். ஆமா, அவளோட பேரும் ரஞ்சிதன் தான். ஆனா அவளோட கணவன் பேரு வைரவன். வாங்க, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சந்தோஷம் பொங்க சொன்ன மனைவி ரஞ்சிதத்தை பார்த்து வைரவனுக்கு ஒன்னும் புரியல. எப்பவும் வந்ததும் என் செல்போனை எடுத்து செக் பண்ணுவா. இன்னைக்கு மான் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுறா. சந்தோஷமா வேற இருக்கா. என்ன விஷயமா இருக்கும்? கேட்டா அதுக்கு வேற கோவப்படுவா. எதுக்கு வம்பு, அமைதியா இருந்துருவோம், ஏதோ நல்லது நடந்தா சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனோட ரூம்குள்ள போனா வைரவன். ரயில் பயணத்துல கிடைச்ச ரஞ்சிதத்தின் சஞ்சலம்ன்ற கதை இந்த ரஞ்சிதத்தோட சஞ்சலத்தை போக்கிடுச்சு. இனி ரஞ்சிதம் வைரவன் தம்பதிகள் வாழ்க்கையில சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கும். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.